நம்ம எத்தனையோ படம் பார்க்குறோம். ஆனா, நம்ம லைஃப்ல கரெக்ட்டான ஒரு டைம்ல, கரெக்ட்டான ஒரு படத்த பார்க்குற ஃபீலே வேறங்க. வாட்சிங் அ ரைட் மூவி அட் த ரைட் டைம் கிவ்ஸ் அஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிற மாரி, நான் சோகமா இருக்கும்போது பார்த்த ஒரு படம் தான் த பாய், த மோல், த ஃபாக்ஸ் அண்ட் த ஹார்ஸ். எப்படி இந்த படத்தோட டைட்டிலே இவ்வளோ பெருசா இருக்கோ, இந்த படத்துக்குள்ள பேசப்பட்ட விஷயங்களும் அவ்வளோ ஆழமானது, அவ்வளோ பெருசானது. நீங்க என்னைக்காவது சோகமா ஃபீல் பண்றீங்க, இல்லாட்டி இன்செக்யூரிட்டியாவோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடவோ இருக்கீங்கன்னா, இந்த படத்த பாருங்க. இதுல வர்ற ஒரு டயலாகாச்சு உங்களுக்கு ரிலேட்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். இந்த படத்துல பல விஷயங்கள பத்தி ரொம்ப டீப்பா பேசியிருந்தாலும், எனக்கு புரிஞ்ச விதத்துல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். கதையோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பையன் சுற்றியும் பனி நிறைஞ்ச ஒரு காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுறான். என்ன பண்ணுறது, எந்த பக்கம் போகிறதுன்னு கூட தெரியாமல் குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு மோல் அங்கே வருது. அதாவது தமிழில் சொல்லணுன்னா ஒரு எலி. ஹலோ, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்படியா, நீ எப்படி இங்கே வந்தேன்னு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஏய் அங்கே பாருப்பா, ஒரு அழகான கேக் தெரியுதுன்னு அந்த மோல் அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்குது. எனக்கு எதுவும் தெரியலையேன்னு இவனும் பின்னாடியே போக, ஓ ஓ, இது கேக் இல்லைப்பா, வெறும் ஒரு மரம் தான்னு ஏமாற்றத்தோடு அது நிற்க, எவ்வளோ அழகான மரம் இல்லை, நீ சொன்ன மாதிரி பார்க்க லைட்டாக கேக் மாதிரி தான் இருக்குன்னு அவனும் சொல்கிறான். சரி அதை விடு, உன் கதைக்கு வருவோம். நீ தொலைஞ்சு போயிட்ட அதானேன்னு அது கேட்க, அவனும் ஆமான்னு சொல்கிறான். ஒரு வயசான மோள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுச்சு. நீ எப்போவாச்சும் தொலைஞ்சு போயிட்டன்னா நதியை பின்தொடர்ந்து போனாலே போதும், அதுவே உன்னை உன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடும்னு. ஆனால் எனக்கு எந்த நதியும் தெரியலன்னு அவன் சொல்ல, அப்போ பேசாமல் அங்கே இருக்க கிளை மேலே ஏறி பாரு, ஏதாவது தெரிஞ்சாலும் தெரியலான்னு அந்த மோள் சொல்லுது. அதையும் அந்த கிளை மேலே உட்கார வச்சுட்டு அவனும் அது மேலே ஏறி பார்க்குறான். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு நதியும் தெரில. அப்போ அந்த மோல், நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்க, நான் ஒரு கைண்டான பர்சன் ஆகணும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். உண்மைதான், கருணையை விட மிகப்பெரிய விஷயம் இங்கே எதுவுமே இல்லைன்னு அந்த மோளும் சொல்லுது. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்கள சுற்றி இருக்க விஷயங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குல்லன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எதிர்பாராத விதமாக அந்த மோல் அந்த கிளையிலேருந்து கீழே விழுந்துடுது. உனக்கு எதுவும் ஆகலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இல்லை இல்லை ஒன்றும் ஆகலை, சரி வா நம்ம போய் நதியை தேடலான்னு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடந்து போன பாதை ரொம்ப மேடாக இருந்ததுனால அந்த மோளால் நடக்க முடியலை. அப்போ அந்த பையன் அதை தூக்கி வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு பாரம் ஆயிட்டேன் இல்லைன்னு அது ஃபீல் பண்ணேன். ஹே அப்படியெல்லாம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். அப்படியே நடந்து போகும்போது தான் ஒரு உச்சியில் நின்று பார்க்கும்போது கண்ணுக்கு எட்டின வரைக்கும் அந்த பனிக்காடு தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கேன்னு பயப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அந்த மோல் சொல்ல, ஹே அங்கே பாரு ஒரு நதி தெரியுதுன்னு அதை நோக்கி அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஏய் உன்னை பயப்படாதன்னு தான் சொன்னேன், அதுக்குன்னு எதை பார்த்தாலும் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓட சொல்லன்னு பின்னாடியே அந்த மோலும் அவன் கூட போக, அப்போது உனக்கு பிடிச்ச குவாட் ஏதாவது இருக்கான்னு அந்த பையன் கேட்க, இருக்குது. நீ ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி தோத்துட்டேன்னா கேக் சாப்பிடு, இதுதான் எனக்கு பிடிச்ச கோட்னு அந்த மோல் சொல்ல, கேக்கா, அப்படியா, இந்த கோட் உன் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு அவன் கேட்க, எல்லா நேரத்துலையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு அந்த மோல் சொல்லுது. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் அந்த நதிக்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. ஆமாம், அந்த வயசான மோல் நதியோட எந்த பக்கத்தை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லுச்சான்னு அவன் கேட்க, ஓ ஓ, அதை நான் கேட்க மறந்துட்டேன்னு அந்த மோல் சொல்லுது. அப்படியே அந்த நதியோரம் இருக்க ஒரு கல் மேலே உட்காந்து அந்த நதியை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, நினச்சி பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. என்னதான் பல விஷயங்கள் பார்க்க வெளிப்படையாக தெரிஞ்சாலும் உண்மையில் எல்லாமே அதுக்குள்ளே தான் நடக்குதுல்ல. இப்போது மனுஷங்களே எடுத்துக்கோங்க, அவங்க மற்றவங்கிட்ட காட்டுற முகம் வேறு, ஆனால் அவங்களோட உண்மையான முகம் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மனசாட்சிக்கு தான் தெரியும்னு அந்த பையன் சொல்ல, அப்போது அவங்கள யாரோ கண்காணிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்க, இருட்டாக வேற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகணும். நாளைக்கு வேணால் நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சுக்கலான்னு ரெண்டு பேரும் முன்னாடி பார்த்த அதே மரத்துக்கு போய் அந்த கிளை மேலே ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பறவை சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பையன், கொஞ்சம் யோசிச்சு பாரேன், ஒருவேளை நமக்கு பயங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா எப்படி இருக்கும், எதை பற்றியுமே பயப்படாமல் நமக்கு
பிடிச்ச விஷயத்த ஜாலியாக பண்ணுவோம்லன்னு அந்த மோல்கிட்ட அவன் கேட்க, எனக்கு தெரிஞ்சு பல வயசான மோல்ஸுமே அவங்க பயத்தை பற்றி யோசிக்கிறத விட அவங்களோட கனவுகளை பற்றி தான் யோசித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போவாங்க. உனக்குன்னு ஏதாவது ட்ரீம் இருக்கான்னு அது கேட்க, அதுக்கு அந்த பையன் வீடு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அவன் பதிலை முடிச்சிடுறான். அப்படியா, அது பார்க்க எப்படி இருக்குன்னு அந்த மோல் கேட்க, சரியா தெரில, ஆனால் எனக்கு அது மாதிரியான ஒரு இடம் கண்டிப்பாக வேணும்னு மட்டும் புரியுதுன்னு அவன் சொல்கிறான். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு நரி வர அவங்க மரத்துக்கு கீழே நின்று அவங்கள வெறியோட பார்க்குது. ரொம்ப பசியோடு இருக்கு போலேன்னு அந்த மோல் சொல்ல, அப்படியே அந்த நரியும் அந்த மரத்து மேலே ஏற பார்க்குது. இவங்க 2 பேரும் பயத்திலேயே நடுங்கிட்டு உட்கார, தூரத்தில் ஒரு பறவை சத்தம் கேட்க இவங்களை விட்டுட்டு அது அந்த பக்கம் பார்த்து ஓடி போயிடுது. அந்த நரி போயிடுச்சு, நீ வெளியே வரலான்னு அவன் சொட்டருக்குள்ளே பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த மோல்கிட்ட சொல்ல, அதுவும் எட்டி பார்க்குது. அப்போ மறுபடியும் இன்னொரு சத்தம் கேட்க, யாருக்கோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன்னு அந்த பையன் சொல்ல, 2 பேரும் அந்த சத்தம் அந்த இடத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அதே நரி தான் ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறது, ஆனால் அதுலேருந்து அதால் தப்பிக்கவே முடியல. அப்போது அந்த மோல் அந்த ஃபாக்ஸ் கிட்ட மெதுவாக நடந்து போக, பார்த்து பத்திரம்னு அவன் சொல்கிறான். அதுவும் நான் பயப்படலைன்னு தனக்கு சொல்லிக்கிட்டே அந்த நரிக்கிட்ட போக, அந்த நேரம் பார்த்து அந்த நரி அதை கடிக்க வருது. ஆனால் அந்த ட்ராப்பில் சிக்கியிருந்ததுனால அதனால் எதுவுமே பண்ண முடியாமல், ஒருவேளை நான் மட்டும் இங்கே சிக்காமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் உன்னை கொன்று தின்றுப்பேன்னு அந்த நரி சொல்ல, ஆனால் ஒருவேளை கடைசி வரைக்கும் இதே ட்ராப்பில் நீ சிக்கிட்டேன்னா கூடிய சீக்கிரம் நீயே செத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த மோலும் அந்த நரி மாட்டிருக்க ட்ராப்போட கைத்தை கடித்து அறுத்து விட்டுருது. விடுபட்ட நரியும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து போயிடுது. அந்த பையனும் அந்த மோல்கிட்ட போய் கலக்கிட்டு போன சொல்ல, நம்மளோட மிகப்பெரிய சுதந்திரமே எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறோங்கிறதால, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணலாங்கிற சுதந்திரம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் ஒரு வகையில் நம்மளையே டிஃபைன் பண்ணுதில்லன்னு அந்த மோல் சொல்ல, அடுத்த நாள் காலையில் அந்த நதியை பின்தொடர்ந்து போகலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பனி சரிஞ்சு அந்த மோல் மேலே விழுந்து அப்படியே உருண்டு போக ஆரம்பிச்சிருது. அந்த பையனும் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே பின்னாடி ஓடி போக, அது அப்படியே பார்க்க ஸ்னோபால் மாதிரி மெதுவாக உருண்டுட்டு போயிட்டுருக்க. திடீர்னு அதோட ஸ்பீடு அதிகரித்து வேகமாக போக ஆரம்பிக்குது. இவனும் பின்னாடியே பயத்தில் ஓட, டப்புன்னு அது அந்த நதியில் விழுந்து அந்த நதியோட ஆற்றுல அந்த மோல் அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. அந்த பையனும் வேகமாக போய் அதை காப்பாற்றலான்னு தன்னோட கையை நீட்டுறான். ஆனால் அதால் அவனை பிடிக்க முடியலை. இதை பார்த்த நரி அந்த மோலை நோக்கி ஓட, ஐயோ நரி வேறு வந்துருச்சுன்னு பயத்தில் கத்திட்டு அந்த பையனும் பின்னாடியே ஓடுறான். அந்த நரி டப்புன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சுற, ஒரு பக்கம் அந்த மோல் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அதை நோக்கி நரியும் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தில் உறைஞ்சு போய் நின்றுறான். அப்போது அந்த மோலும் நரியும் ஒன்றா தண்ணியிலேருந்து வெளியே வர்றதை பார்க்க, அப்போ தான் அவனுக்கு உயிரே வருது. அந்த மோலை பத்திரமா தூக்கிட்டு வந்து அந்த நரி கரை சேர்த்து விட்டுருது. தன்னை காப்பாற்றினதுக்காக அந்த நரிக்கு அந்த மோலும் நன்றி சொல்ல, அப்போ அந்த பையனும் ஓடி வந்து அந்த மோலை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றினதுக்கு அதுக்கும் நன்றி சொல்லலான்னு அதை கட்டி பிடிக்க, அது எதுவுமே சொல்லாமல் அங்கிருந்து அமைதியாக போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த நரியும் அமைதியாக எதுவுமே சொல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. அதை பார்த்துட்டு அந்த பையனும், ஒருவேளை அந்த நரியும் நம்மள மாதிரியே தொலைஞ்சு போயிருக்குமோன்னு கேட்க, எல்லாருமே ஒரு வகையில் தொலைஞ்சு போன மாதிரி தான் சில நேரத்தில் ஃபீல் பண்ணோன்னு அந்த மோலும் சொல்ல, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடுனா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்னு அந்த மோல் சொல்ல, அப்படியா, சரி சொல்லு கேட்போமே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சுற்றி செவரு, மேலே கூரை, கதவோரம் ஒரு பெல்லு, அப்புறம் எல்லா ஜன்னல் பக்கத்துலேயும் கேக்குன்னு அந்த மோல் சொல்ல, அது வீடு இல்லைப்பா, கேக் ஷாப்புன்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போது அது வீடு இல்லையான்னு அந்த மோல் கேட்க, அது எப்படி வீடாகும், அங்கே நம்மளால் வாழ முடியாது. என்னது
முடியாதா? ஏன் வாழ முடியாதுன்னு அந்த மோல் கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது எப்பவுமே கதகதப்பாகவும் அன்போடும் கூடவே லைட்ஸோடையும் இருக்கணும்னு அந்த பையன் சொல்ல, அப்போது பக்கத்தில் அமைதியாக ஒரு குதிரை நின்றுருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்படியே அந்த மோல் அந்த குதிரை கிட்ட போய் ஹலோன்னு சொல்ல, அதுவும் திருப்பி ஹலோன்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த பையனும் அதுக்கிட்ட போய், ஹலோ, நீ ரொம்ப நாளா இங்கே தான் இருக்கியான்னு அந்த பையன் கேட்க, அது அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிடுது. நீயும் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போய் வழி தெரியாமல் இங்கே நிற்கிறியான்னு அவன் கேட்க, அதுக்கு அந்த குதிரை இல்லைன்னு சொல்லிடுது. ஆனால் நாங்கள் தொலைஞ்சு போனவங்க தான் அண்ட் எங்ககிட்ட ஒரு பிளானுமே இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு அந்த மோல் அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்க, அந்த குதிரையும் அவங்கள பின்தொடர்ந்தே வருது. அப்போது சுற்றி இருக்க மரத்து மேலெல்லாம் பனி படிஞ்சிருக்கிறத பார்த்து கேக் மேலே இருக்க ஐஸ்கிரீம் மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குல்லன்னு அந்த மோல் சொல்ல, உன் மனசு முழுக்க கேக் தான்ப்பா நிறைஞ்சிருக்குன்னு அந்த பையனும் சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் அங்கே இருக்க பனியில் விளையாட ஆரம்பிக்க, அதை பார்த்து அந்த குதிரையும் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பெருசாக நம்ம எதுவுமே பண்ணலனாலும் அவங்க கூட ஜஸ்ட் இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்லன்னு அந்த பையன் சொல்ல, அப்படியே அவனும் அந்த மோலும் அந்த குதிரை மேலே ஏறி உட்கார, அந்த பையனும் அந்த மோலை தன்னோட கையில் தூக்கி சுற்றி இருக்க இயற்கையோட அழகை காமிக்கிறான். சுற்றி இருக்க பெரிய உலகத்தை பார்த்து இது கூட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளோ சின்ன இல்லைன்னு அந்த மோல் சொல்ல, நீ சின்னவன் தான், ஆனால் உன்னால் எங்களுக்குள்ள ஏற்பட்ட தாக்கம் ரொம்பவே பெருசு. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு அந்த பையன் சொல்ல, ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அந்த குதிரை கேட்க, நாங்கள் நதியை பின்தொடர்ந்து போய் எங்கள் வீட்டை கண்டுபிடிக்க போகிறோன்னு அந்த மோல் சொல்லுது. அப்படியா, அது இங்கிருந்து எவ்வளோ தூரம்னு அந்த குதிரை கேட்க, எங்களுக்கு சரியாக தெரியலன்னு அது சொல்லிடுது. சரி வாங்க பார்த்துக்கலான்னு அங்கேருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அமைதியாக அந்த நரியும் பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போயிட்டுருக்குது. உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியும்னு அந்த பையன் கேட்க, பேசிக்கலி நான் ஒன்றும் பெரிய அத்லெட்லாம் கிடையாது, ஆனால் ஒரு தடவை ஒரு டிக்கிங் காம்படிஷனில் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் தெரியுமான்னு அந்த மோல் சொல்ல, சாரிப்பா நான் உன்னை கேட்கல அந்த குதிரையை தான் கேட்டேன்னு அவன் சொல்ல, வேகம் தானே தெரியணும், அதை நான் ஓடியே காமிச்சிடுறேன்னு அது வேகமாக ஓட ஆரம்பிச்சிருது. செகண்ட் வேகம் அதிகமாயிட்டே போயிட்டுருக்க, பின்னாடியே நரியும் வேகமாக ஓடி வருது. அவங்க எல்லாரும் ஜாலியாக சிரிச்சுட்டு அதை என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க, அப்போ திடீர்னு தவறி கீழே விழுந்துடுறான் அந்த குட்டி பையன். அந்த குதிரையும் டக்குன்னு திரும்பி போய் அவனை தூக்கிட்டு வந்துடுது. நல்ல வேலையா அவனுக்கு பெருசாக எந்த அடியும் படலை. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒழுங்காக பிடிச்சி உட்காராததுனால தான் கீழே விழுந்துட்டேன், என்னால் இப்போது உங்கள் சந்தோஷமும் கெட்டு போயிடுச்சுலன்னு அந்த பையன் ஃபீல் பண்ண, இதெல்லாம் வெறும் ஆக்சிடென்ட் தான், விட்டுத்தல்லுன்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் மனசு கேட்காம அழுக ஆரம்பிச்சிட்றான். அழாதப்பா, ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும், அது ஒன்றும் உன்னோட பலவீனம் கிடையாது, அது உன்னோட பலம் தான்னு அந்த குதிரை சொல்லுது. என்னை விட என் மேலே நீங்கள் தான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு அந்த பையன் சொல்ல, ஒரு நாள் நீயே அதை புரிஞ்சுப்ப. நம்ம வாழ்க்கை கஷ்டமானது தான், ஆனால் நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க நம்ம கூட இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளித்து நம்மளால் வந்துட முடியும்னு அந்த குதிரை சொல்லுது. அதை கேட்டுட்டு தன்னோட தலையை நிமித்தி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு ஒளி தெரிகிறத நோட் பண்ணுறான். அங்கே பாருங்கள், லைட் தெரியுது, அநேகமாக அதுதான் நம்ம தேடுற வீடாக இருக்கும்னு அவன் சொல்ல, நானும் அப்படி தான் நினைக்கிறேன்னு அந்த மோல் சொல்லுது. அப்படியே திருப்பி அவங்களோட பயணத்தை அந்த ஒளியை நோக்கி ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த நரி பேசவே மாட்டேங்குதில்லன்னு அந்த பையன் சொல்ல, அப்படிலாம் இல்லை, அவன் நம்ம கூட பேசலைனாலும் நம்ம கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த குதிரை சொல்லுது. அதை கேட்டுட்டு உண்மையாக சொல்லணுன்னா மற்றவங்க மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம் தெரியாது, என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக பேச எந்த ஒரு விஷயமும் இல்லாததுனாலேயே எதுக்குடா பேசிட்டேன்னு நான் அமைதியாகவே இருந்துருவேன்னு வருத்தத்தோட அந்த நரி சொல்ல, மற்றவங்க கிட்ட உன் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக உண்மையாக சொல்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான்னு குதிரை சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நீ பண்ணதுலேயே ரொம்ப தைரியமான விஷயம்னா அது என்னன்னு குதிரையை பார்த்து அந்த குட்டி பையன் கேட்க, மற்றவங்கிட்ட உதவின்னு கேட்டால் தான். நம்ம மற்றவங்கிட்ட உதவி கேட்குறதுனால தோற்று போயிடும்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் அந்த உதவி கேட்குறதே நம்ம தோற்று போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்னு அந்த குதிரை சொல்லுது.
கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் எல்லார்கிட்டேயும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணுன்னு எனக்கு தோணுன்னு அந்த மோல் சொல்ல, அப்படியான்னு அந்த பையன் கேட்குறான். ஆமாம், அப்படி சொல்ல கூச்சப்பட்டுட்டு தான் இப்போது இந்த நேரம் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்லிடுவேன்னு அந்த மோல் சொல்லுது. அதுக்கு அந்த குட்டி பையனும், எங்களுக்கும் இப்போ உன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, திடீர்னு ஒரு இடி சத்தம் கேட்குது. மேகம்லாம் நல்லா கருக்கள் கட்ட ஆரம்பிக்க அவங்க எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு வறண்ட காட்டுக்குள்ளே போகிறாங்க. காற்று பயங்கரமாக வீசுது, மழையும் வேகமாக பெய்யுது, இடி மின்னல் சத்தம் வேற அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பயத்தில் குதிரையை அவங்க எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அப்போ அந்த குதிரை, கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும்னு சொல்லு. உன் வாழ்க்கையில் எப்போல்லாம் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கண்ட்ரோலை மீறி போகுதோ அப்போல்லாம் அதை நினச்சி ரொம்ப பயப்படாமல் உனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி யோசிச்சு உன்னை நீயே சந்தோஷமாக வச்சுக்க பாருன்னு குதிரை சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்னு அந்த பையன் ஒத்துக்கிறான். அந்த நைட் முழுக்கவே அவங்க எல்லாரும் அங்கேயே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மழையெல்லாம் நின்று எல்லாம் நார்மலாகிடுது. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வெளிச்சம் தெரியாமல் போயிடுது. எனக்கு என்னவோ நம்ம வழி மாதிரி போயிட்டோமோ, இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு கூட தெரியலையேன்னு அந்த குட்டி பையன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, நீ கவலைப்படுறது புரியுது, ஆனால் எவ்வளோ தூரம் நீ கடந்து வந்திருக்கன்னு யோசிச்சு பாருன்னு அந்த குதிரை சொல்ல, நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் பாசிட்டிவாக யோசிக்க முடியல. போகிற போக்க பார்த்தா கடைசி வரைக்கும் என் வீட்டை கண்டுபிடிக்காமே போயிடுவணும்னு பயமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். இங்கே பாரு, சில நேரங்களில் உன் மனசு உன்னையே ஏமாற்ற நினைக்கும். உன்னால் முடியாது, நீ எதுவுமே லாய்க்கு இல்லைன்னு யோசிக்க வைக்கும். ஆனால் அது உண்மை இல்லை, உன்னாலையும் எல்லாம் முடியும். நீயும் முக்கியமான ஒரு ஆள் தான். உன்னையும் நிறைய பேருக்கு பிடிக்கும். உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அது இந்த உலகத்தில் வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது. கவலைப்படாத, பார்த்துக்கலான்னு அந்த நரி சொல்ல, அதை கேட்டு அவனும் அதை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ அந்த குதிரை ஒரு மாதிரி சோகமாகி ஓரமாக போய் படுத்துக்க, என்னாச்சுன்னு அந்த பையன் கேட்குறான். உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு அது சொல்ல, என்ன விஷயம்னு அவன் கேட்க, என்னால் பறக்க முடியும். என்னது, பறக்க முடியுமா? ஆமாம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தினாலேயே மற்ற குதிரைங்கள்லாம் என் மேலே பொறாமப்பட்டு என்னை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து நான் பறக்கிறதே விட்டுட்டேன்னு அந்த குதிரை சொல்ல, கவலைப்படாத, நீ எப்படி இருந்தாலும் உன்னை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது உன்னால் பறக்க முடிஞ்சாலும் சரி, பறக்க முடியலைனாலும் சரின்னு அந்த பையன் சொல்ல, அதை கேட்டு அந்த குதிரை தன்னோட ரெக்கையை திருப்பி விரிக்க ஆரம்பிக்குது. தன்னோட முழு ரெக்கையும் விரித்து காமிக்க, அதை பார்த்து அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. டக்குன்னு அந்த குட்டி பையனும் மோளும் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு நீயுமான்னு அந்த நரியை கூப்பிடுறாங்க. ஆனால் அது தயக்கத்தோட, இல்லை நான் பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போங்கன்னு சொல்ல, ப்ளீஸ் நீயும் வந்தால் நல்லா இருக்குமேன்னு அந்த பையன் கெஞ்சுறான். அதை கேட்டு அதுவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்குது. அப்படியே அந்த குதிரை தன்னோட ரெக்கையை விரித்து வானத்தில் பறக்க ஆரம்பிக்க, அதை அவங்கெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அப்படியே வானத்தோட அழகையும் ரசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அதே வெளிச்சம் தெரியுது. அவங்களும் நேராக அந்த வெளிச்சத்தை நோக்கி போக, அந்த இடத்துக்கு பக்கத்தில் போன உடனே குதிரை திருப்பி தரைக்கே வந்துடுது. அவங்களும் அதுலேருந்து கீழே இறங்கி நிற்க, இதுதான் என்னோட வீடுன்னு நான் நினைக்கிறேன்னு அந்த குட்டி பையன் சொல்ல, எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு அந்த மோளும் சொல்லுது. கடைசியாக ஒரு தடவை அவங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சி அவன் குட் பை சொல்ல, நம்ம எல்லாரும் இப்போ இங்கே ஒன்றா இருக்கோம்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அந்த மோல் சொல்லுது. எனக்கும் உங்களோட இப்போ இங்கே இருக்கிறது சந்தோஷமாக இருக்குன்னு அவனும் சொல்கிறான். உங்கள் எல்லாரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், குட் பைன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த ஊரை நோக்கி நடந்து போக, சில அடிகள் எடுத்து வச்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கே புரியுது, வீடுங்கிறது வெறும் தங்குறதுக்கான இடம் மட்டும் கிடையாது, அங்கே நம்ம யார் கூட தங்குறோங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க தான் என்னோட உண்மையான குடும்பம், நான் இவங்க கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கக்கிட்டே அவன் வந்து சேர்ந்துடுறான். அவங்களும் திருப்பி அவன் வந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து வானத்தோட அழகை ரசிச்சுட்டு இருக்க, உங்கள் எல்லாருக்கும் இப்போ என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும்ல, ஆனால் இருந்தாலும் என் மேலே நீங்கள் அன்பு காட்டுவீங்க தானேன்னு அந்த பையன் கேட்க, கண்டிப்பாக, மற்ற எல்லாத்தையும் விட உன்னை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க சொல்ல, அப்போது அதுக்காக தான் நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா கூடியிருக்கோம்லன்னு அவன் கேட்க, ஆமாம், கேக் சாப்பிட தானேன்னு அந்த மோல் சொல்ல, இல்லை இல்லைப்பா, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே அன்பு காட்டுறதுக்கு தான் நம்ம இங்கே எல்லாரும் ஒன்றா இந்த உலகத்தில் இருக்கோன்னு அவன் சொல்கிறான். இதோட இந்த படமும் முடியுது.
இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது, நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம கூட நம்ம மேல அன்பு காட்ட ஒரு ஆள் இருந்தா கூட போதும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளால தாண்டி வர முடியும். இங்க பிரச்சனை இல்லாத ஆள் யாருமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ப பரிமாறினாலே போதும். அந்த பிரச்சனைய விட்டு எல்லாருமே வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அண்ட் நான் இத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வேற ஒரு கதையில உங்கள மீட் பண்ண வரைக்கும் பாய் ஃப்ரம் பூம்புடம்.